வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு அருமையான பருப்பு பொடி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பருப்பு பொடி சாதம் சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் இன்றைக்கி என்னோட ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. பருப்பு பொடிக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 பவுல், தோரப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உடைச்ச கடலை 3 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10லேருந்து 12 பல்லு, காய்ந்த மிளகாய் 12லேருந்து 14 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பருப்பொடி சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் ரைஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இடித்த பூண்டு இதில் போடுறோம். இந்த பூண்டு போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிங்க. இந்த பூண்டு நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பருப்பும் ஒன்றா போடுறோம். இந்த கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே போடுறோம். இதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு போடுறோம். இந்த காஞ்ச மிளகாய் 12லேருந்து 14 நம்பர் சொல்லியிருக்கேன். அதில் 10 நம்பர் இந்த இடத்துல போட்டிருக்கோம். மீதி 4 நம்பர் தாளிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம்னுச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு அந்த நெய்யோட இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் இந்த உடைச்ச கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்த உடனே போடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் தான் இந்த பொட்டுக்கடலை போடணும். ஏங்கிட்டனா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இதே உடைச்ச கடலை வந்து சீக்கிரமாக வறுத்துலாம். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக 20% வதங்கி வர டைமில் உடைச்ச கடலை போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி. பர்டிகுலராக அந்த பருப்பு நீங்கள் வறுத்து முடிச்ச பிறகு நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட் முடுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த பருப்பில் அந்த கீயும் இருக்காது. ஏங்கிட்டீங்கன்னா வறுக்க ட்ரை ஆகும். அந்த டைமில் அந்த கீயும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போட்டிருக்கோம். அதே டைமில் பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா அதிகமான பருப்பு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வறுத்த இந்த பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபைன் பவுடரை அரைச்சிருங்க. நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது உங்கள் வீட்டு மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கணும். கையில் எடுத்திங்கன்னா மாவு, அதாவது வீட்டில் இந்த மைதா மாவில் தொட்டு பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிருங்க. இந்த பருப்பு பொடியை வந்து நல்ல டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு காற்று போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே வீட்டில் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் போடுறோம். நெய் போட்ட பிறகு அந்த நெய் சூடாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் கடுகு போடுங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க அந்த காஞ்ச மிளகாய், அதாவது மீதி உள்ள 4 இல்லை 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறும் பார்த்தீங்களா, அதாவது கொஞ்சம் லைட்டாக கோல்டு ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் பச்சை கருவேப்பிலை போடணும். எடுத்த உடனே பச்சை கருவேப்பிலை போட்டால் உங்களுக்கு வறுக்க உங்களுக்கு அந்த கருவேப்பிலோட அந்த க்ரீனிஷ் கலர் தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முந்திரி பருப்பு வறுத்த பிறகு இந்த பச்சை கருவேப்பிலை போடுறோம். அதுக்கு பிறகு வேக வச்ச சாதம். உங்கள் வீட்டில் ரைஸ் பாயில் பண்ணுவீங்க. கொஞ்சம் ரைஸு, அதாவது 95% அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பருப்பு பொடியோட போட்டு மிக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக வேறு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொடி தேவையானதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நெய் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம் தேவைப்பட்டா. சில பேர் அந்த பொடியோட நெய்யை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இந்த இடத்துல தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு அருமையான ஒரு பருப்பு பொடி சாதம் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஒரு அல்டிமேட்டான சைடை சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் எப்படி பண்ணோம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்.
இது தொடர்ந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட், அதாவது 200 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, காய்ந்த மிளகாய் 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, முழு சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மஷ்ரூம் வந்து குக் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் எண்ணெய் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு. அதுக்கு பிறகு சோம்பு. இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நார்மலாக நீங்கள் வதங்குற பக்கம் என்ன கேட்டோன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும். அதாவது ஒரு 80% அளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. பார்த்தீங்களா, இந்த கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு மசாலா போட போகிறோம். இந்த இடத்துல மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக வரும், மிளகாய் பவுடர் கம்மியாக வரணும். அதுக்கு பிறகு உப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலாவை 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்குற டைமில் கொஞ்சோண்டு தண்ணி இதில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலாவை நல்லா குக் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணி இந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மசாலாவும் வெங்காயம் இஞ்சி பூண்டும் குக் பண்ண ஒரு கிரேவியாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் போட போகிறோம். இதுக்கு பிறகு மஷ்ரூம். இந்த மஷ்ரூம் 1/4 அப்படின்னா 1/2 கட் பண்ணி போடுங்க, சைஸுக்கு ஏற்ற மாதிரி. மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போடணும். அது மட்டும் இல்லை, இந்த மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். எப்பவுமே வந்து மண் இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க தண்ணியிலே வாஷ் பண்ணால் அந்த அழுக்கு போய்டும் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக மைதா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது அதோட அழுக்கெல்லாம் போய் வெள்ளை கலர் வரும். இப்போது இந்த மசாலாவில் இந்த மஷ்ரூம் போட்டிருக்கோம்ல, உடனே தண்ணி போனோன்னா அப்படியே நல்லா குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட போகிறோம். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணினா இந்த மஷ்ரூம் ரெடி. அதே டைமில் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன் கேட்டோன்னா மஷ்ரூம் வேகிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 6 நிமிஷம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போ ஒரு மூடி போட்டிருக்கேன். கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கரெக்டான டைமில் வரும்போது நீங்கள் எடுத்துன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு மிளகு பவுடர், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் நான் சொன்ன மாதிரி தோசை இட்லியோட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்ணுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.